வணக்கம். மன்னிப்புனா அது ஒரு பலவீனம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அது ஒரு சக்தி வாய்ந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட் டூல். ஆமா, இந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாற வாய்ப்பு இருக்கு. வாங்க அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் உங்க சக்திய ரொம்ப அதிகமா எது உறிஞ்சுது? இந்த கேள்விக்கு நீங்க நேர்மையா பதில் சொன்னீங்கன்னா, அங்கதான் எல்லாமே ஆரம்பிக்குது. உங்க மனசுல முதல்ல வர்ற பதில்கள் என்னவா இருக்கும்? ஐயோ, என் வேலை தான், இல்லனா நான் கட்ட வேண்டிய பில்ஸ் தான் அப்படின்னு தோணும். ஆனா அதெல்லாம் இல்ல. உண்மையான காரணம் இதை விட ரொம்ப ஆழமானது. இதோ இதுதான் அந்த உண்மை. நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு மறைமுகமான செலவு என்னன்னா, கோபத்தையும் மனக்கசப்பையும் கெட்டியா புடிச்சு வச்சிருக்கிறது தான். அது நம்மளுக்கே தெரியாம நம்மளோட ஆற்றல உறிஞ்சுற ஒரு கருந்துளை மாதிரி. சரி, இப்போ இந்த விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த மனக்கசப்புங்கிறது எப்படி ஒரு அளவிடக்கூடிய நிஜமான இழப்பா இருக்குதுங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம். ஒரு மனக்கசப்பை பிடிச்சு வச்சிருக்கிறதுனா சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு தொடர்ச்சியான செயல். அது உங்க மன ஆற்றலை தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க எதிர்காலத்தை உருவாக்க பயன்பட வேண்டிய சக்தி தேவையில்லாம கடந்த காலத்தை சுமக்கிறதுல வீணாகுது. இந்த மேற்கோளை பாருங்க. பழிவாங்குதல் ஒரு பலவீனம் அல்ல, அது ஆன்மாவின் மீது படிந்த துரு. இவ்ளோ ஒரு ஆழமான வார்த்தை. யோசிச்சு பாருங்க, துரு பிடிச்ச ஒரு கருவியால எதையும் உருவாக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் விருப்புங்கிற துரு மனசுல படிஞ்சிருந்தா நம்ம படைப்பாற்றல், உற்பத்தி திறன் எதுவுமே முழுசா வெளிப்படாது. சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். மன்னிக்காம இருக்கிறது மூலமா நமக்கு நாமே எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிறோம்னு இப்போ பார்க்கலாம். இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளோட மன ஆற்றல்ல ஒரு பெரிய பகுதியை நம்ம யாரை வெறுக்கிறோமோ அவங்களுக்காக ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இது நம்ம தூக்கம், ஆரோக்கியம், சந்தோஷம்னு எல்லாத்தையும் பாதிக்குது. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த நபருக்கு இத பத்தி எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம். ஆனா விலை மட்டும் நாம கொடுத்துட்டு இருக்கோம். ஆக இதுல ரொம்ப முக்கியமான புள்ளி இதுதான். நாம ஒருத்தரை மன்னிக்க மறுக்கிறது மூலமா அவங்கள விட நாம தான் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறோம். இது நமக்கே எதிரா நாம போட்டுக்கிற ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. இதுல நஷ்டம் நமக்கு மட்டும்தான். இவ்வளவு நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வு என்ன? வாங்க, மன்னிப்பை ஒரு தார்மீக கடமையா பார்க்காம ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஸ்மார்ட் உத்தியா எப்படி பார்க்கறதுன்னு சொல்றேன். நாம மன்னிப்புன்ற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுப்போம். இது வெறுமனே ஒரு இமோஷனல் முடிவு மட்டும் இல்ல, இது ஒரு சயின்டிஃபிக் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் முறை. அடுத்தவங்களுக்காக செய்யறதை விட நமக்காக நாமளே செஞ்சுக்கிற ஒரு புத்திசாலித்தனமான செயல். இந்த ரெண்டு நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. மனக்கசப்பை பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம எனர்ஜி ஒரு அணைக்குள்ள தேங்கி நிக்கிற தண்ணி மாதிரி பிளாக் ஆயிடுது. மனசு மாசுபட்டு பேட்டரி ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். ஆனா நாம அதை விட்டுடும்போது என்ன ஆகுது? அந்த பிளாக் ஆன எனர்ஜி ரீசைக்கிள் ஆகுது. அது நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு எரிபொருளா மாறுது. மனசு அமைதியாகுது. இதுதான் மன்னிப்போட நேரடியான அறிவியல் நன்மை. நம்மளோட விலை மதிப்பில்லாத சக்திய கடந்த கால குப்பைகள்ல வீணடிக்க கூடாது. மன்னிப்புங்கிறது உங்க எனர்ஜியில நீங்க செய்யற ஒரு தூய்மையான முதலீடு, உங்க எதிர்காலத்துக்கான முதலீடு. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு தெளிவான, ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்கு. இதோ ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உறுதிமொழி. உங்க எனர்ஜியை மீட்டெடுக்கிறதுக்கான முதல் படி இதுதான். நான் சொல்லதை கவனமா கேளுங்க. முடிஞ்சா மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. நான் கடந்த காலத்தை பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன். என்னை காயப்படுத்தின எல்லாரையும் என் மனசார மன்னிக்கிறேன். இந்த சுமையிலிருந்து நானும் என்னையும் விடுவிச்சுக்கிறேன். என் மனசு இனி ஆக்கப்பூர்வமான பணிகள்ல ஈடுபடும். இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது. இந்த உறுதிமொழி என்ன பண்ணுதுன்னா, தடம் மாறி போன உங்க சக்தியை சரியான பாதைக்கு திருப்பி அதை ஒரு கிரியேட்டிவ் பவரா மாத்துது. இது ஒரு வகையான ரசவாதம்னே சொல்லலாம். நாம இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சத்தை ஒரு தடவை பாத்திரலாம். மனக்கசப்புங்கிறது உங்க மென்டல் எனர்ஜில ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி. பழிவாங்கிற உணர்வு உங்க சந்தோஷம், ஆரோக்கியம், தூக்கம் எல்லாத்தையும் காவு வாங்கும். ஆனா மன்னிப்புங்கிறது அந்த இழந்த எனர்ஜியை ரீசைக்கிள் பண்றதுக்கான ஒரு சயின்டிஃபிக் வழி. நீங்க எடுக்கிற அந்த சின்ன உறுதிமொழி வீணான சக்திய கிரியேட்டிவ் சக்தியா மாத்தும். இறுதியா உங்ககிட்ட இந்த கேள்வி. உங்க விலை மதிப்பில்லாத ஒரு வளத்தை இப்போ நீங்க மீட்டெடுத்துட்டீங்க. அந்த எனர்ஜிய உங்க வாழ்க்கையில முதல்ல எங்க எப்படி முதலீடு செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.